எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இரண்டாவது வீரரா களமிறங்கி இலக்க சேசிங் செஞ்சு அணிய வெற்றி பாதைக்கு கொண்டு போறதுல விராட் கோலியை விட சிறந்த வீரர் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னு இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரரான ஜேம்ஸ் ஆண்டர்சன் விராட் கோலிக்கு புகழாரம் சூட்டியிருக்கார். அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஆகச்சிறந்த சேசர்னா அது விராட் கோலி தான் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சும் இருக்காரு ஆண்டர்சன். பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருது. முதல் டெஸ்ட் போட்டியில 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி வங்கதேசம் வெற்றி பெற்றிருக்கு. இந்த நிலையில வங்கதேச அணியின் வீரர் ஷகிப் அல் ஹசன் வீசிய பந்தை பாகிஸ்தான் வீரர் முகமது ரிஸ்வான் எதிர்கொள்ள தயாராக இல்லாததை பார்த்து கோபமடைந்த ஷகிப் தன்னோட கையில இருந்த பால முகமது ரிஸ்வானை நோக்கி வேகமா வீசினது ஆட்டத்துக்கு இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில ஐசிசியின் விதிமுறையை ஷாகிப் அல் ஹசன் மீறி இருக்காருன்னு ஐசிசி அறிவிச்சதோட இந்த தொடர்ல ஷாகிப் பெறும் சம்பளத்துல இருந்து 10% அபராதமும் விதிச்சிருக்கு ஐசிசி. இந்திய டெஸ்ட் அணியில இடம்பெறுவது குறித்து மனம் திறந்திருக்காரு சூரியகுமார் யாதவ். இந்திய டெஸ்ட் அணியில தானும் இடம்பெற விரும்புவதாகவும் டெஸ்ட் அணியில வாய்ப்பு கிடைக்க பலர் தங்களோட ஆட்டத்தை சிறப்பாகவே வெளிப்படுத்தி இருப்பதாகவும் வாய்ப்பு கிடைச்சதும் அதை சரியான முறையில பயன்படுத்தி இருக்காங்கன்னு பேசியிருக்கார். இப்போ தானும் உள்நாட்டு தொடர்களில் தன்னுடைய விளையாட்டை சரியான முறையில வெளிப்படுத்தி வருவதாகவும் இது மூலமா இந்திய டெஸ்ட் அணியில இடம்பெறுவேன் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் பேசியிருக்காரு சூரியகுமார் யாதவ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.